Good morning friends and aspirants. Today இன்னைக்கு பார்க்க போகிற நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அல்ஜிப்ராவில் செகண்ட் டாபிக் மேட்ரிக்ஸ் தியரி. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போகணுன்னா நிறைய டைம் ஆகும். நான் இருக்கிறத ரொம்ப ஷார்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் பேசிக் மேட்ரிக்ஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை இந்த நோட்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே போதுமானதாக இருக்கும். இது இல்லாத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்குது. நான் அதை வேணால் ஃபர்தராக உங்களுக்கு வேணும்னா நான் அப்கமிங் வீடியோஸில் நான் நாளைக்கு வீடியோஸில் ஜாயின் பண்ணி போடுறேன். சரி, ஓகே. மேட்ரிக்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 10th படிச்சிருந்தா கூட 10th எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ ரோ காலம்னு ரெண்டுமே இருக்கும். அதை மேட்ரிக்ஸை கேபிட்டல் லெட்டர்ஸ் A to Z டினோட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அதனுடைய உறுப்புகளை பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் டினோட் பண்ணுவோம். ஸோ ரோஸை குறிக்கிறது I என்ற காலம், அதே மாதிரி காலத்தை குறிக்கிறது J. மேலே ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வர்றது பார்த்திங்கன்னா காலம், லெஃப்ட் டு ரைட் போகிறது பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏ என்ற மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடியது 2 rows 2 columns. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதுலேருந்து தான் சிலபஸில் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸோட டைப்ஸ் எல்லாம் இருக்கும். ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன, டைகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்னன்ட்டு அதெல்லாம் நல்லா தெரியணும். தெரியாதவங்க கொஞ்சம் 10th புக்கில் எடுத்து மேட்ரிக்ஸ் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட டைப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுனால தான் நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ரோவை காலமாக மாற்றணும், காலத்தை ரோவாக மாற்றணும். அதாவது A11 இருக்கக்கூடியதை அதை திருப்பி ரோ 11 திருப்பி மாற்றினாலும் 11 தான் வரும். A12 இருக்கிறத நம்ம A21 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினோம்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1 -5 -5 2ன்னு கொடுத்துருக்கு. இதை திருப்பி நான் டிரான்ஸ்போஸ் பண்ணனாலும் எனக்கு திரும்பி அதே 1 -5 -5 2 தான் கிடைக்கும். அது கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். A டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் இன்டர்சேஞ்ச் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். A21னா இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோ, அதாவது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுன்னு அர்த்தம். A21னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட். அதை நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டாக மாற்ற போகிறோம் டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி A32னா A23ன்னு மாற்ற போகிறோம். அதுதான் இது பாசிட்டிவாக வந்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதே நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதாங்க கொடுத்துருக்கு. அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா சேம் A ஈக்குவல் டு காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் A காஞ்சுகேட். அதாவது A காஞ்சுகேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அப்பயும் எனக்கு ஏவே தான் கிடைக்குது, ஒரிஜினல் மேட்ரிக்ஸே தான் கிடைக்குதுன்னா அதை நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். காஞ்சுகேட்டில் A மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போடுவாங்க, அதை காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரி, அது அப்படின்னா என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு 12th படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஐன்னு போட்டு இருந்துச்சுன்னா ஒரு நம்பரில் I போட்டுருந்துச்சுன்னா அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காஞ்சுகேட் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 1 + 2iன்னு இருக்குதா. இல்லை 1ன்றது நார்மல் நம்பர், ப்ளஸ் 2iன்றது பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட். ஸோ நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும்னா அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு தான் மட்டும்தான் சைனை சேஞ்ச் பண்ணணும், ஒரிஜினலுக்கு மாற்றக்கூடாது. ஒரிஜினலாக அந்த I இல்லாத இருக்கக்கூடிய நம்பருக்கு எப்பயுமே சைன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு A காஞ்சுகேட் இருக்குது. அப்போ 1 + 2iக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கன்னா 1 - 2iன்னு வரும். -2 பார்த்தீங்கன்னா அதில் I எதுவுமே இல்லை, அதனால் அது சைன் சேஞ்ச் ஆகாது, அப்படியே -2 வரும். இப்போ இங்கே 2iன்னு இருக்கிறது அதுக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கன்னா -2iன்னு வரும். இங்கே 1 - ரூட் அடுத்தது 4th பார்த்தீங்கன்னா √1 -2iன்னு இருக்குது. இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துங்கன்னா √1 + 2iன்னு வரும். சரிங்களா, இதுதான் ஹெர்மிஷியன். அதுக்கப்புறம் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அதுவும் Aக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஹெர்மிஷியன் சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னால் A காஞ்சுகேட் எடுத்து அதை டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நெகட்டிவாக வருது, ஒரிஜினல் மேட்ரிக்ஸுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வருதுன்னா அதை ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு வரும். இது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கு. அடுத்தது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் ஏவும் A டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன், A டிரான்ஸ்போஸ் A பண்ணுறேன், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படி கிடச்சிச்சின்னா அதை ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஐன்றது என்னதுன்னா யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது I2வாக இருந்துச்சுன்னா
2 rows 2 columns இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு I2 தான் வரும். அப்போ அதுக்கு வந்து I2 எப்படின்னா 1001ன்றது. அதே மாதிரி I3ன்றது 3 columns 3 rows 100 010 001 இதுதான் வந்து I3ன்னு சொல்லுவோம். இப்போ A டிரான்ஸ்போஸும் A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐன்னு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்றது இங்கே முன்ன கண்டுபிடிச்சோம்ல ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸு, அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது A காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I அப்படின்னு வந்துச்சுன்னா அதை யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பின்னாடி அப்கமிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நேற்று நான் வீடியோ போட்டேன், வியூஸ் மட்டும் ஒரு 150 வியூஸ் போயிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல, எல்லாம் 10 செகண்ட் 1 நிமிஷம் அதிலே பார்த்துட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் எஃபர்ட் எடுத்து போட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை இந்த வீடியோ. அதே மாதிரி வீடியோவை இன்றைக்கி லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போகிறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களுக்கும் அது டீட்டெயிலாக புரியும். நீங்கள் பாதியிலே பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே புரியாது, அதே மாதிரி கண்டென்ட்டு தெரிஞ்சிக்க மாட்டீங்க. அடுத்தது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் அந்த இருக்கக்கூடிய ரோஸை மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம். ரோஸில் பார்க்கும்போது நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் எத்தனை ரோ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இல்லாமல் இருக்குதோ அதுதான் அதனுடைய ரேங்க்குன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கோமா, அதில் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. அதில் ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ரோவில் ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோ ஆகலைனா கூட அதை வந்து நான்-ஜீரோ ரோன்னு தான் சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ மட்டும்தான் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. நான் அது ஃபஸ்ட் ரோவில் 2 ஜீரோ இருக்குது, பரவாயில்ல. செகண்ட் ரோவில் 1 ஜீரோ தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு 3மே ஜீரோ ஆகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ரோ வந்து ஜீரோ ஆகாமல் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாச்சும் இருக்குது. அதனால் அதனோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை P ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிஏ வந்து ஒரு மாதிரி சுழிச்சு போடுவாங்க, அதுதான் வந்து ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அடுத்தது பின்ற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோலேயும் ஃபுல்லாக எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோலையும் ஃபுல்லாக எலமெண்ட் இருக்குது, தேர்ட் ரோவில் ஃபுல்லாக ஜீரோ இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு ஜீரோ ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ அதுக்கு கிடையாது. அப்போ 2 ஜீரோவில் வந்து நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ அதனோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லலாம். சி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு ரோக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் வந்து என்னது நான்-ஜீரோவாக இருக்குது. பட் ஆனாலும் அதையும் என்ன பண்ணுவோம், அது கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் 3 ரோலையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது என்னது ஜீரோ ஆகாமல் இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன சொல்லுவோம், ரேங்க்குக்கு வர எலிஜிபிள். அப்போ ரேங்க் ஆஃப் சி வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. அடுத்து ஹாமில்டன் தியரம். ஹாமில்டன் தியரம்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக், எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கனாலுமே அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும், அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை என்னதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா ஐன்னு சொல்கிறது. லாம்டான்றது அது அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூன்னு சொல்லுவோம். இது எப்படி கொடுத்து வெரிஃபை பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா. A இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் A மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 வருதான் நம்ம செக் பண்ணணும். ஏன்ற இருக்கிற இடத்துல அப்படியே போடுவோம், லாம்டா இருக்கிற இடத்துல அப்படியே. ஐன்றது பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரோ 2 காலம் இருக்கிறதுனால I2 போட்டோம் 1001. இப்போ அந்த லாம்டாவை எடுத்து உள்ளே மட்டும் மல்டிப்ளை பண்ணினா லாம்டா 0 0 லாம்டான்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் லாம்டா 2 3 4 மைனஸ் லாம்டான்னு வரும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுனா ரோ ஃபஸ்ட்டையும் அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம், லாஸ்ட்டு டு ஃபஸ்ட்டு. அதாவது 1 மைனஸ் லாம்டாவையும் 4 ஆப்போசிட்டாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறோம் 2 x 2 மேட்ரிக்ஸுக்கு. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு 4 மைனஸ் லாம்டா 2 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டுக்காங்க. ஈக்குவேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதோட நம்ம முடிச்சிடலாம். பட் ஆனால் அது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறதுனால லாம்டா இருக்கிற இடத்துல நம்ம A ஸ்கொயர் மைனஸ் 5A மைனஸ் 2 எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம I போடணும். சரிங்களா. I ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். இப்போ A ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஏ எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றது தெரியும். தெரியாதவங்க 10th புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள். A ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும், 5A கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம 2 மைனஸ் பண்ணுங்கன்னா நமக்கு 0 கிடைக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து ஹாமில்டன் தியரம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த மேலே கண்டுபிடிச்ச லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா மைனஸ் 2I இதோட நிறுத்திக்கலாம். லாம்டா இருக்கிற இடத்துல ஒரு சில டைம் ஏவுக்கும் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எது இருந்தாலும் ஓகே தான். அடுத்தது ஐஜன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சேம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு வந்து சால்வ் பண்ணணுங்கன்னா லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து ஐஜன் வேல்யூன்னு சொல்லுவோம்.
போடுவோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஏஎக்ஸ் அதாவது இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வந்து 0 கிடையாது, அதுவும் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக வரும். அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐஜன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அப்கமிங்கில் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நான் போகிறேன். இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்றதை பார்த்து தான் நான் ஈவினிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் 8 கொஷின் இந்த மேட்ரிக்ஸ் தியரிலேருந்து கேட்டிருக்காங்க, அதை நான் சால்வ் பண்ணி வீடியோ போடுவேன். ஓகேங்களா? இதில் வந்து இது இல்லாமல் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதை என்னென்னு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்குறேன், படித்து பார்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த டேரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் கேட்கலாம், இல்லை சம்மாவும் கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். இதுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள், அதே டைம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த வீடியோஸ் போட முடியும். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் பின்னாடி வர ஸ்டாட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். இல்லைனா கண்டிப்பாக வந்து சும்மா மேலோட்டமாக சம் நோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடும், இல்லைனா அது கூட கொடுக்க மாட்டேன். ஸோ ஓகே, இது நான் படிக்கிறதுக்காக இல்லை, நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு தாங்க, என்ன மாதிரி பின்னாடி படிக்கிறவங்க உங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த நோட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று போட்டது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக தான் போட்டேன், அதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்லை. அது எனக்காக ஒன்றும் நான் போடலை, உங்களுக்காக தான் போடுறேன். எனக்கு இதில் நான் இதை பார்த்து உடனே வியூஸ் வந்து எனக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல, உங்களுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஓகே, இதை பாருங்கள், பார்த்துட்டு 10th புக்கில் கொஞ்சம் மேட்ரிக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள் தெரியாத டவுட்டு. அதையும் மீறி ஏதாச்சும் டவுட்டுனா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணும்போது இதையும் சேர்த்து சால்வ் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.